அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஸ்ரீ சனி பகவான் வக்ர பயிற்சி பல தொல்லைகளை சந்திக்க போகும் 3 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மீன ராசியில் சனி பகவான் வக்ர பயிற்சி அடைகிறார். மீனம் டிசம்பர் 15 அன்று அவருடைய நேர்திசையாக செல்கிறார். முக்கியமாக இது ஜோதிட ஜாதகத்தில் கணிக்க வேண்டும். மிக முக்கியமாக இயக்கத்தை தொடங்குகிறார். சனி பகவான் இந்த வக்ர பயிற்சி 3 ராசியினரின் வாழ்க்கையில் பெரும் துன்பங்களை ஏற்படுத்தும். அது எந்தெந்த ராசிகள் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் அமைதியுடன் இருக்க வேண்டும். சனி பகவான் ஜூலை 27, 2026 அன்று மீன ராசியில் வக்ர இடப்பெயர்ச்சி அடைகிறார். டிசம்பர் 11 வரை அவர் வக்ர இயக்கத்தில் இருப்பார். ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஏற்கனவே ஏழரை சனியின் தாக்கத்தில் இருக்கும் சில ராசிகளுக்கு சனியின் இந்த நிலை சவால்களால் மன அழுத்தம் மற்றும் தடைகள் அதிகரிக்கக்கூடும். அது எந்தெந்த ராசிகள் என கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜூலை 27 அன்று மீன ராசியில் சனி பகவான் வக்ரமடைகிறார். இதன் பொருள் சனி தனது வக்ர இயக்கத்தை தொடங்குகிறார் என்பதாகும். பின்னர் ஆண்டின் இறுதியில் டிசம்பர் 11 சனி மீண்டும் தனது நேர் இயக்கத்தை தொடங்குவார். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சனியின் வக்ர இயக்கமும் 3 ராசிகளுக்கு சுலபமாக இருக்காதென்பது இந்த இடத்தில் புலனாகிறது. வக்ர சனி அசுபமானதாக கருதப்படும் ராசியில் ஏற்கனவே சனியின் ஏழரை சனியின் தாக்கத்தில் உள்ளன. சனியின் வக்ர இயக்கம் மேஷம், கும்பம் மற்றும் மீனம் ஆகிய ராசிகளுக்கு சிரமங்களை அதிகரிக்கக்கூடும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. முதலாவதாக மேசம் ராசி நண்பர்கள். மேச ராசியின் தற்போதைய சனி ஏழரை சனியின் முதல் கட்டத்தில் உள்ளனர். சனியின் வக்ரயகம் மேச ராசியினருக்கு பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடும். பணியிடத்தில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரிடலாம். அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வேலை அழுத்தம் மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கும். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் பணிகளில் தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. திருமண உறவில் நெருக்கடி ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது என்பது அவசியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மேச ராசியினர் உழைப்புக்கு பெயர் பெற்றவர்கள். எந்த வேலையை கடுமையாக செய்கிறார்கள் என்றாலும் அதற்கேற்ற முக்கியமாக ஊதியம் கிடைக்க அதிகப்படியான இழுபறி இருக்கும். தேவையில்லாத ஒருவரை திட்டுவது, தேவையில்லாத சண்டைகளில் ஈடுபடுவது, நமக்கு வம்படியாகவே நமக்கிடம் சண்டைக்கென வருவார்கள். அவர்களிடம் நேரடியாக நீங்கள் போய் மோதிக்கொண்டீர்கள் என்றால் பிரச்சனை அவர்களுக்கு அல்ல, உங்களுக்குத்தான் அதீத பண இழப்புகள் ஏற்படும். ஆகவே அமைதியுடன் இருக்க வேண்டும். எவரையும் நம்பி எந்த வேலையிலும் இறங்கக்கூடாது. உங்களுடைய வேலை அவ்வளவுதான். அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதும் அவ்வளவு வீணாய் போய்விடும். தேவையில்லாத கையெழுத்துகள், நண்பர்களுக்கு உதவி செய்வது, முக்கியமாக தேவையில்லாத இடங்களில் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவது, முக்கியமாக எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல், தேவையே இல்லாமல் எந்த ஆவணமும் இல்லாமல் ஒருவருக்கு அதிகப்படியான தொகை, அதாவது பணத்தை 2 லட்சம் 3 லட்சம் வரை கொடுப்பது, என் நண்பன்தான், இவன் என்னுடன் இத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறான் என கூறிக்கொண்டு அவருக்கு பணத்தை வழங்கிவிட்டீர்கள் என்றால் சந்தர்ப்ப சூழ்நிலை, அனைவரும் நல்லவர்களாகத்தான் மண்ணில் பிறகிறார்கள். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமோ உங்களுடைய நேரம் சரியில்லாமல் இருப்பதே முக்கியமான காரணமாகும். சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒருவனுடைய மனது மாறுகிறது. ஆகவே அவ்வளவு பணமும் அவ்வளவுதான். ஆகவே அமைதியுடன் தேவையில்லாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என இருக்க வேண்டும். தேவையில்லாத பணிகளில் இறங்குவது, புதிய தொழில் தொடங்காமல் இருப்பது நல்லது. தேவையில்லாத சண்டை சச்சரவு, காவல் நிலைய பிரச்சனைகள், அண்ணன் தம்பி இடையே பிரச்சனை வர அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. முக்கியமாக பெண்களிடம் வாய் கொடுக்காமல் அமைதியுடன் இருக்க வேண்டும். பெண்களிடத்திலிருந்து பிரச்சனை வர அதிகப்படியான வாய்ப்பு மேசம் ராசி நண்பருக்கு இருக்கிறது. முக்கியமாக தற்போது சனியின் வாட்டி வதைக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பதனால் தற்போதைய பிரச்சனையில் இருக்கும் நீங்கள் தேவையில்லாத புது பிரச்சனையை கிளப்பிக் கொள்ள வேண்டாம். முக்கியமாக மனைவியிடையே தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஈடுபட்டீர்கள் என்றால் கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் செல்லவும் வாய்ப்பு இருக்கிறது. மேசராசினருக்கு மேசராசியினரை பொறுத்தவரை அமைதியுடன் இருக்க வேண்டும். அவருடைய முன்கோபமே அவர்களுக்கு மிக பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடும்.
தேவையில்லாத சட்டென எந்த தொழிலும் இறங்கி நஷ்டமடைவது, தேவையில்லாத கோபத்தில் மற்றவர் மீது கை வைத்து மாட்டிக்கொள்வது, அமைதியுடன் இருப்பதே மேச ராசியினருக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்ததாக கும்பராசி நண்பர்கள், சனியின் 7 சனியின் 3ஆம் கட்டத்தில் தற்போது கும்பராசியில் நடைபெற்று வருகிறது. இந்த ராசிக்காரர்கள் நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் முதலீடு செய்பவர்கள் தவிர்க்க வேண்டும். அவசரமாக எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் நிதி இழப்புகளுக்கு வழிவகுக்கும். தொழில் வாழ்க்கையில் சற்று முக்கியமாக சவாலான சாதகங்கள் அமையக்கூடும். ஏனெனில் கவனம் குறைவு உங்கள் வேலையை பாதகமாக பாதிக்கும். உறவுகளுக்கு நிலையானதாக இருக்கலாம். எனவே அன்புக்குரியவர்களிடம் நல்லிணக்கத்தை பேணுவதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாமல் சந்தேகம், முக்கியமாக எந்த ஒருவரையும் நாவால் திட்டுவது, முக்கியமாக எவ்வளவு பெரிய தொகையும் எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் ஒருவருக்கு வழங்குவது, தேவையில்லாத ஜாமீன் கையெழுத்துகள் போடுவது, தேவையில்லாத திருமணங்களை நடத்தி வைப்பது, இது எல்லாம் உங்களுடைய உயிருக்கே ஆபத்தாக வரக்கூடும். முக்கியமாக எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் ஈடுபட வேண்டாம். முக்கியமாக சனி பகவான் அவர்களுக்கு நல்லது செய்பவர்களை மட்டுமே பிடிக்கும். சுறுசுறுப்பான வேலை செய்பவர்களையும் பிடிக்கும். தேவையில்லாமல் அமர்ந்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளை பேசிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் அதன் மூலமாக சனி பகவான் உங்களை தாக்க ஆரம்பிப்பார். அடுத்ததாக முக்கியமாக மீனம் ராசி நண்பர்கள், இது மீனராசியின் சனி 7 சனியின் 2ஆம் கட்டமாகும். 2ஆம் கட்டம் மிகவும் கடினமானதாக இருக்கிறது. தொழில் வாழ்க்கையில் தடைகளை சந்திக்க நேரிடலாம். மேலும் நீண்ட காலமாக உழைத்து வருபவர்கள் பணிகளில் எதிர்பார்க்கப்படும் வெற்றியை அடைவது கஷ்டமாகும். மன அழுத்தம் மற்றும் பதட்டம் அதிகரிக்கக்கூடும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் இடைவெளி அல்லது கருத்து வேறுபாடுகளுக்கு வழிவகுக்கும் சூழ்நிலை ஏற்படலாம். பொறுமையும் ஒழுக்கத்தையும் கடைபிடிப்பது என்பது அவசியமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.